அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோ தான் பார்க்க போறோம். நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினியை வந்து கண்ணில் ஒரு காதலோட பார்த்து ரசிக்காரு. அது சூப்பரா இருக்கு. நம்ம சூர்யா வந்து இப்ப நந்தினியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம சுந்தரவல்லி தாங்க. அதான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி வந்து ஒரு 10 நாளா நம்ம சூர்யாவையும் நந்தினியும் நெருங்க விடல. அதாவது இந்த நெருங்க விடாதது நம்ம சூர்யாவுக்கு வந்து நம்ம நந்தினி மேல காதல் அதிகம் வந்துட்டு. அதாவது நம்ம நந்தினி பக்கத்துல இருக்கும்போது நம்ம சூர்யாவுக்கு வந்து அந்த காதல் தெரியல. அதாவது நம்ம நந்தினி இல்லாத போது நம்ம சூர்யா வந்து ஏதோ ஒரு பெரிய இதை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாரு. அதாவது நந்தினி 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 அப்படின்னு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடவுள் புண்ணியத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு சேர்ந்தவொடனே நம்ம நந்தினிட்ட வந்து நம்ம சூர்யா வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு நந்தினி, இனிமேல் நீ விட்டு எங்கேயும் பேர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நம்ம நந்தினி வந்து அதாவது சார் நான் உங்களை விட்டு இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சூர்யா அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதாவது சுந்தரவல்லி வந்து இன்னொரு பக்கம் எப்படியாவது கூடிய சீக்கிரம் ஒன்னு இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆவேன் அப்படின்னு ஒரு பெரிய முடிவுல இருக்காங்க. ஆனா நம்ம சூர்யா வந்து இனிமேல் நந்தினியை வந்து அந்த வீட்டுல ஒரு மகாராணி கிழங்க வாழ வைக்க போறாரு. அதாவது இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.